السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வானங்கள் பூமியிலே மறைந்திருக்கிற எல்லா விதமான இரகசியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான். அவன் நாடுகிற போது இந்த பூமியிலே சிலரை கண்ணியப்படுத்துகிறான். அவன் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அருமையான நேரத்தில் அல்மனார் சென்டர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற உலமாக்கள் உட்பட ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்றும், நாம் அமர்ந்திருக்கிற இந்த சபை நம்மோடு வானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த சபையிலே அமர்ந்திருப்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இந்த சபையிலே உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்திலே நினைவு கூறப்படுகிறார்கள். இந்த ஒழுக்கங்களை எல்லாம் உங்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு நாம் எதை சொல்கிறோமோ அவைகளை நானும் நீங்களும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாகவும் இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பல வகையான சோதனைகளில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நம்முடைய இலங்கை நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு அந்த நாட்டு மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையான சோதனைகள், உயிரிழப்புகள், அழிவுகள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ளுமாறு வேண்டியவனாகவும், இங்கே வருகை தந்திருக்கிற ஷேக் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நன்மையையும் அவருடைய இந்த மகத்தான பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்காகவும் இந்த இடத்திலே துஆ செய்தவனாக. கண்ணியமான சகோதரர்களே, வாலிப பருவத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக சில செய்திகளை சுருக்கமாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதுன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை வணங்கணும். அதற்காகத்தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் இவர்கள் அல்லாஹ்வை வணங்கணும்.
இதுக்கு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் வாலிபர்களை பற்றி பேசுகிறோம்ன்றதுக்காக மற்றவர்கள் இதில் விதிவிலக்கானவர்கள் அல்ல என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹீன தந்துருல் முஜ்தமஆத் இலா முஸ்தக்பலிஹா فإن أول ما تراه في الأفق وهي طاقة الشباب. இதான் தலைப்பு. ஒரு சமூகம் தன்னுடைய எதிர்காலத்தை நிமிர்ந்து பார்க்கிற போது அந்த சமூகம் அதனுடைய முதல் படித்தரத்திலே காணுவது வாலிபர்களுடைய தாக்கத்து ஷபாப், வாலிபர்களுடைய அந்த சக்தியை தான் பார்க்கிறார்கள். எனவேதான் பொதுவாக எல்லா இடங்களிலுமே வாலிபர்களை பற்றி பேசுவார்கள். ஒரு சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால், அல்லது எதிர்கால சமூகம் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாக மாற வேண்டுமாக இருந்தால், அல்லது எதிர்கால சமுதாயத்தினுடைய எழுச்சி மிக்க ஒரு சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால், அந்த உருவாக்கத்திற்கு பின்னால் வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் அதுதான் யதார்த்தமான உண்மையாகும். காரணம் என்னவென்றால் ஃபஹுமுன் நபுதுல் முத்தஜத்தித், அவர்கள்தான் ஒரு இதய துடிப்புள்ள ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். சாய்ந்து போகாத ஒரு பலமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரில 660வது இலக்கத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. பல கிதாபுகளில் இருந்தாலும் புகாரியினுடைய ரிவாயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன், 7 சாரார்கள் இருக்கிறார்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அந்த 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய நிழல் அல்லாத எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். உங்களுக்கு தெரியும் மஹ்ஷருடைய மைதானம் எப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி கமிக்தாரி மீல். கியாமத்துடைய நாளிலே சூரியன் என்பது ஒரு மீல் அளவுக்கு அது பணித்து கொண்டு வரப்படும். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மீல் அளவுக்கு சூரியன் பணிந்து வரும் என்று சொன்னார்களே, இந்த மீல் என்றால் என்ன என்பதற்கு அரபுல 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று அல் மீல் அல்லதி துக்தஹலு பிஹில் ஐன், கண்ணுக்கு சுருமா போடுற ஒரு குச்சி, அதுக்கு மீல் என்று சொல்லப்படும். அல்லது மஷாஃபத்துல் அர்த், பூமியினுடைய ஒரு மைலுக்கும் சொல்லப்படும். சூரியன் ஒரு மீல் அளவுக்கு பணித்து கொண்டு வரப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது, இந்த 2இல் எந்த மீலை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று தெரியாது. குச்சியை விடுங்க, ஒரு மைல் தூரத்துக்கு சூரியன் வந்தா என்ன நடக்கும் என்பதை அரபு நாட்டில் உள்ளவர்களுக்கு கூடுதலா தெரியும். கண்ணியமானவர்களே, அந்த மாபெரும் இக்கட்டான நிலைமையிலே அல்லாஹு தஆலா 7 சாராருக்கு நிழல் கொடுக்கிறான். எந்த நிழல்? அவனுடைய நிழலை கொடுக்கிறான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி, அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல முதலாவது நபர் யார்? அல் இமாமுல் ஆதில், நியாயத்தோடு நடந்து கொள்கிற ஒரு ஆட்சியாளர், நீதமான ஒரு ஆட்சியாளர். ஒரு ஆட்சியாளர் நியாயமா நடக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, ரொம்ப கஷ்டம். பேசுற எனக்கு உங்களுக்கும் அதை ஈஸியா சொல்லலும். அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் விளங்கும் எந்த அளவுக்கு பிரஷர் வரும். லேசான விஷயம் அல்ல, கஷ்டமான விஷயம். என்ன சொன்னாங்க? அல் இமாமுல் ஆதில், நியாயமாக நடந்து கொள்கிற ஆட்சியாளர்கள். இரண்டாவது வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இதான் நம்ம தலைப்பு. அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே வளருகிற, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே வாழுகிற வாலிபர்கள்.
ஷாப்புன். கண்ணியமானவர்களே, ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? முதலாவது முக்கியமான ஒருவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது, இது சின்ன விஷயம் அல்ல, சாதாரண ஒரு சந்தர்ப்பம் அல்ல. முழு மனித சமுதாயமும் மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே, யாரும் காப்பாற்ற முடியாத, எந்த விதமான நிழலும் இல்லாத ஒரு கடுமையான வெப்பம், அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தன்னுடைய கெஸ்டாக, தன்னுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் ஆக்குறான்றது, அது ஏன் அப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான்? ஏன் அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற வாலிபர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை முழுமையா வாசிட்டு விஷயத்துக்கு வரேன். வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் பள்ளியோடு சம்பந்தமாக இருக்கிறது. உடம்பு பள்ளியில இருக்கும், ஆள் வெளியே இருப்பார். சில ஆளுக்க உடம்பு தான் உள்ள, இவர் எல்லாம் வெளியில. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி நாளைக்கு உள்ள செக் பாஸ் ஆகுமா இல்லையா, வர வேண்டியது வருமா இல்லையா, நேத்து ஒரு விஷயம் ஒன்று நினைச்ச செஞ்சனா இல்லையா, இதுக்கு பேர் தொழுகை அல்ல, இது ஷைத்தானோடு நடைபெறுகிற விளையாட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? சில நயவஞ்சகர்கள் தொழுகிறார்கள், ஆனால் வஹும் குஸாலா, சோம்பேறிகளாக தொழுகையிலே நிற்கிறாங்க. வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை அவர்கள் அந்த தொழுகையிலே கொஞ்சமாகத்தான் நினைக்கிறார்கள். பள்ளியில இருக்கிறது மட்டுமல்ல, கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், உள்ளங்கள் பள்ளிகளோடு சம்பந்தப்படுகிற மனிதர்கள். வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமஆ அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறார்கள். அவர்கிட்ட காசு இருக்குது, எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகினா கொஞ்சம் சப்போர்ட் தானே, அதல்ல. அல்லது அவர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு, அவருக்கு நான் கொஞ்சம் க்ளோஸ் சொல்லிக் கொள்றதுல எனக்கு ஒரு பெருமை தானே, அது அல்ல. அவர் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி, இந்த முஹப்பத் தான் இஹ்லாஸான முஹப்பத். இந்த உலகத்தில் எதையாவது அனுபவிக்கிறதுக்கு வைக்கிற முஹப்பத் அல்ல. இன்னைக்கு மனிதர்கள் பெரும்பாலும் அதான் நடக்குது. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா அல்லாஹ்வுக்காக அது இருக்க வேண்டும். அப்ப ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக விரும்பினார்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிஞ்சும் போயிட்டாங்க. இவரோட இருந்தா நமக்கு சரி வராது. சில போது மார்க்கத்துக்கு பிரச்சனை இருக்கலாம், இது தனியான ஒரு தலைப்பு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரஜுலுன் தலபத்ஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال, ஒரு மனிதரை ஒரு பெண் அழைக்கிறாள். அந்த பெண் சாதாரணமான ஒரு பெண் அல்ல, பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு பெண். தவறுக்காக அழைக்கிற நேரத்திலே அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர யாரும் இதுல இருந்து தப்பேலாது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறாரே, அந்த ஒரு மனிதரும் எவ்வளவு பெரிய ஆட்கள் பாத்தீங்களா. எதெல்லாம் தவிர்ப்பதிலே ஷைத்தானோடு மிக கடுமையாக போராட வேண்டுமோ அதைத்தான் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதை சின்ன சின்ன விஷயம் அல்ல, இதை தவிர்ந்து கொள்வது என்பது பேசுவதற்கும் தான் லேசா இருக்கும், சந்தர்ப்பங்களில் ஒதுங்குவதுதான் அங்கே பெரிய போராட்டம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரஜுலுன் தஸத்தக பிஸதகா, இன்னும் ஒரு மனிதர் யார், அவர் தர்மம் கொடுக்கிறார். இன்னைக்கு தர்மம் கொடுக்க முதல்ல கேமரா ஆயிக்கும், நான் கொடுக்கிறோம், இந்த நிவாரணம் கொடுக்கிறோம், இந்த அது கொடுக்கிறோம், இது அல்லாஹ் பாதுகாக்கணும். தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஹ்ஃபாஹா, அதை மறைத்து கொடுக்கிறார். எப்படி மறைத்து கொடுக்கிறார்? ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மிம்மா துன்ஃபிகு யமீனு, அவருடைய வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியாது. அப்படின்னா இடதுகை அப்படி பின்னுக்கு வச்சுட்டு சில ஆளுக்கு தர்மம் கொடுப்பாங்க, ஹதீஸ்ல வருதுதானே, அதல்ல, பிறருக்கு தெரியப்படாது. விளங்குதா? அதே மாதிரி சொன்னார்கள். இன்னும் என்ன, இன்னும் ஒரு மனிதர், ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا, தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவர் நினைக்கிறார். ஃபஃபாவத் ஐனாஹு, அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. இஹ்லாஸ் உள்ள மனுஷன் தனியே தான் குந்தி அழுவான். பப்ளிக்ல உள்ளது சில நேரம் இஹ்லாஸும் இருக்கலாம், சில நேரம் விளம்பரமாகவும் அது இருக்கலாம்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக பப்ளிக்ல சிலவங்க அழுதா அது இஹ்லாஸ் இல்லைன்னு நான் சொல்லல. வாய்ப்பு அதுல நிறைய இருக்குது. ஆட்களுக்கு முன்னுக்கு அழுகுறதின் மூலம் சில விளம்பரம் தேடலாம். கண்ணியமானவர்களே, இங்க ஒரு அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழுகிற வாலிபர்கள் ஏன் இங்க ஹைலைட் பண்ணப்படுறாங்கடா, அந்த வயதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவதிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த வாலிப பருவம் இருக்குது, இந்த பருவத்தை அல்லாஹு தஆலா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காலம் என்று சொல்றான். குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜில் 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல சப்ஜெக்டை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது கருவறையிலே மனிதன் உருவாகிற அந்த முறைகளை சொல்லிவிட்டு சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு உங்களை குழந்தை, திஃப்லுண்டா சின்ன குழந்தைக்கு சொல்வது, உங்களை குழந்தைகளாக திஃப்லாக நாங்கள் உங்களை வெளியாக்கி லிதப்லுகு அஷத்தக்கும், நீங்கள் ஒரு பலமான ஒரு அந்த காலத்தை நீங்கள் அடைவதற்காக, அதாவது அந்த வாலிபத்தை சக்தி வாய்ந்த வலுவான மனிதர்கள் முதுமையை அடைகிற நேரத்தில் அவர்களால் சில விஷயம் செய்யலாது. லைத்த ஷபாபு யஊது யௌமன் சொல்லுவாங்க, இந்த வாலிப பருவம் எனக்கு வராதா அப்படின்னு நிறைய ஆசைப்படுகிறவர்கள் சில போது இந்த சபையிலும் இருக்கலாம். 25 வயசுல நான் எவ்வளோ அழகா இதையெல்லாம் பண்ணினேன், இப்போ 56 வயசா போச்சே, திருப்பி எப்போதான் இந்த 25 வயசு வருமான்னு. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாவுடைய வரலாற்றில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாவை அழைத்து கொண்டு வரக்கா பின் நௌஃபல்ட்ட போறாங்க. அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருந்தார். அவரிடத்துல போற நேரத்தில் விஷயத்தை சொல்றாங்க. இந்த சம்பவம் ரொம்ப நல்ல சம்பவம். அந்த சம்பவத்துக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு தலைப்பு மாறிடும். சொல்றாங்க, இப்படி உங்களோட சகோதரன் மகன் ஏதோ சொல்றாரு, கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. வரக்கா பின் நௌஃபல் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கிறார். கேட்டு போட்டு என்ன சொன்னாங்க, இது மூசாவிடத்திலே வஹியை கொண்டு வந்த நாமூஸ், வானவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறார், இவர் நபியாக ஆகியிருக்கிறார். அந்த நேரத்தில் சொன்னார்கள், உங்களை உங்களுடைய சமுதாயம் வெளியேற்ற போறாங்க. இப்ப நம்மளை பார்த்து சொன்னா நம்மட மனசுக்குள்ள ஒரு 25% 50% நம்ம வெளியேறதுக்கு 1-2 விஷயமா செஞ்சுக்கிறோம், எத்தனையோ தப்பு செஞ்சுதான் நினைக்கிறோம் ஒரு சில நேரம் வரலாம். ஆனா ரசூலுல்லாவுக்கு அது வரல. ஏன் வரல தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்னையா நான் என்னப்பா செஞ்சேன்? வெளியேற்ற அளவுக்கு ஒரு குற்றம் செஞ்சிருந்தா தானே அவருக்கு அது ஒரு ஆச்சரியம் இல்லாம இருந்திருக்கும். என்னையா அவ முஹ்ரிஜியஹும், அப்ப சொன்னாங்க உங்களை வெளியேற்ற போறாங்க. அந்த நேரத்தில் வரக்கா பின் நௌஃபல் ஒரு செய்தியை சொல்றாங்க, தெரியுமா என்னண்டு? உங்களை அவர்கள் வெளியேற்றுகிற நேரத்திலே நான் ஒரு வாலிபனாக இருக்கக்கூடாதாண்டாங்க. வழங்குதா என்னத்துக்கு சொல்றாங்கன்னு? வாலிப பருவம் இருக்குது. ஒரு 10 வாலிபர்கள் முன்னுக்கு போனாலே சும்மாவே சபை சரியா போயிடும். இந்த வாலிபத்தை இன்றைக்கு 2 விதமாக மனிதர்கள் பயன்படுத்துறாங்க. ஒன்று அனாச்சாரத்தின் உச்சகட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க, இன்னொன்று நல்ல விஷயங்களின் உச்சநிலைக்கு பயன்படுத்துறாங்க. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், இதே இடத்துல என்னுடைய இந்த தலைப்பு 2வது முறையா பேசுறேன், புதியவர்களுக்கு அது பிரயோசனமா இருக்கும். இந்த அல்மனார் சென்டருக்கு நான் வார நேரங்களில் ஒரு விஷயம் பார்க்கறது, நிறைய பார்த்தா வாலிபர்கள் தான். மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் ஆக மோசமான ஒரு அனாச்சாரத்துக்கு இன்னைக்கு ஒரு முன்னுதாரணம் இன்றைக்கு சினிமா நடிகர்கள் சொல்லலாம். அவனை பார்க்க போய் மிதிபட்டி 41 பேர் சாவுறான். ஒரு பக்கத்தில் இப்படி, மறுபக்கத்தில் அநியாயங்களுக்கு பின்னால போறாங்க. இந்த வாலிப பருவத்தை பொறுத்தவரையும் சகோதரர்களே, இதை நாம் முறையாக பயன்படுத்தணும்டா, நாம் முறையாக தயார்படுத்திருக்க வேண்டும், தயார்படுத்தப்பட்டிருக்கணும். இது பெற்றோர்களுடைய விஷயம். வாலிப பருவம்ன்றது வாலிபர்கள் வானத்திலிருந்து வந்து குதிக்க மாட்டாங்க. நமது உருவாக்கம் தான் வாலிபம்ன்றது. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கிற நேரத்தில் அது இயற்கை மார்க்கத்தில் அது பிறக்குது. ஆனால் பெற்றோர்கள் தான் அவர்களை என்ன செய்கிறார்கள்? யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்புணங்கிறா மாத்துறாங்க. அப்ப குழந்தைகள் சரியான முறையில் உருவாக்கப்பட்டால் தான் வாலிப பருவத்தை அடைகிற நேரத்தில் அவர்கள் மிகச்சிறந்த சமூக முன்னேற்றத்துக்கான, ஒழுக்கத்துக்கான, மார்க்கத்துக்கான ஒரு சமூக பணியாளர்களாக அவர்கள் வருவார்கள்.
நீங்க சரியா உருவாக்க இல்லைண்டா சில நேரம் அல்லாஹ் சிலவங்களை இயற்கையாகவே நல்லா உருவாக்குவோம். அது எந்த பெரிய மோசமான ஒரு சபையாக அவர்கள் இருக்கலாம், பிறந்த சூழல் மோசமாக இருக்கலாம். இப்ப உதாரணமா நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பத்தி சொல்றான். எப்படி சொல்றான்? கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸன, உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமிடத்திலும் வல்லதீன மஅஹு, இப்ராஹிமோடு இருந்தவர்களிடத்திலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை உருவாக்கினார், நீங்க ஏகத்துவத்தை சொல்லுங்கண்டு இல்ல. அல்லாஹு தஆலா அந்த நபி என்ன செஞ்சான்? உருவாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக நல்ல மனிதராக ஃபிரௌனை உருவாக்கினான் இல்ல, அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் சில மனிதர்களை உருவாக்குவது என்பது விதிவிலக்கானது. ஆனால் சிலர் மோசமான முறையிலே உருவாக்கப்படுகிறார்கள். அவங்க சினிமாவுக்கு பின்னால போறாங்க, போதை வஸ்துக்கு பின்னால போறாங்க, அனாச்சாரங்களுக்கு பின்னால போறாங்க. அல்லாஹ்வை பயந்து உண்மையான ஈமானோடு உருவாக்கப்பட்டவர்கள் ஈமானியத்தோடு வாழ்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை நம்மளை ஏன் படைச்சிக்கிறான்டா? நம்ம நிறைய பேர் நினைக்கிறது, நான்டா யார் ஒரு விஷயத்துக்கு நான் போறல, நான் தான் இந்த தாவா பண்ணுறது, இந்த மார்க்க பிரச்சாரம் பண்ணுறது, இல்லை சமூக பணி பண்ணுறது, நான் என் பாட்டுக்கு போகிறேன், நான் தொழுகிறேன், நான் வாரேன், குர்ஆன் ஓதுறேன், ஹதீஸை படிக்கிறேன், இதுதான் என் வாழ்க்கைண்டா. இதை ஒரு ஆள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லைஃப் நான் வாழ்றேன். பிழையான ஒரு வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். யாருக்காக? உங்களுக்காக அல்ல. உஹ்ரிஜத் லின்னாஸ், உஹ்ரிஜத் லில் முஸ்லிமீன் அல்ல. நீங்க முஸ்லிம்களுக்காக வெளியாக்கப்பட்டவர்கள் அல்ல, மனிதர்களுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். நமது வாழ்க்கை நாம் நமக்காக மட்டும் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, மனித சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக. எனவேதான் அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்களை சொல்கிற இடத்திலெல்லாம் ஒரு செய்தியை சொல்றான். எப்படி? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களையும், வத்தவாஸௌ பில் ஹக் வத்தவாஸௌ பிஸ்ஸப்ர், ஹக்கை சொல்ல வேண்டும், ஹக்கை ஒருவருக்கொருவர் நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், பொறுமையை ஒருவருக்கொருவர் நீங்கள் உபதேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நீங்கள் ஈமான் கொண்டு நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. எனவேதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒமன் அஹ்ஸனு கௌல, உங்களில் வார்த்தையால் மிகச் சிறந்தவன் யார்? மிம்மன் தஆ இலல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வின் பால் மனிதர்களை அழைக்கிறார்களோ, வஅமில சாலிஹன், அவர்கள் சாலிகான செயல்களை செய்கிறார்களோ, செய்து கொண்டு வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லிம் என்று சொல்றான். எதையெல்லாம் செய்யறான்? மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறான், அவனும் நல்ல செயல்களில் ஈடுபடுகிறான். இதை ரெண்டையும் செய்து கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்றான். நீங்க சும்மா ஒரு முஸ்லீம் சொல்ல, நானும் முஸ்லீம் தான்ப்பா, நீ முஸ்லீம்ன்றதுக்கு என்ன அடையாளம்? நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மக்களை அழைக்கிறியா? அந்த பணியில் இருக்கிறியா? அதுக்காக நீ உதவி செய்யறியா? அந்த விஷயங்களுக்காக நீ நேரத்தை செலவழிக்கிறியா? இல்லை. நல்ல விஷயங்களையாவது நீ வாழ்க்கையில செய்யறியா? இல்லை. நீ எப்படி முஸ்லீம் சொல்லலாம்? அப்ப இது ரெண்டையும் செய்து கொண்டு ஒருவர் முஸ்லீம் சொன்னால் இதுதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே மனிதர்கள் பிறருக்காக வாழணும். இதுல குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் பெரிய முன்மாதிரியை பார்க்கலாம். அதாவது இந்த வாலிப பருவத்தில் ரெண்டு முக்கியமான விஷயம் வைக்கணும். அறிவும் அந்த அறிவோடு சம்பந்தப்பட்ட பக்குவமும் இல்லாம நாங்க எந்த ஒரு பணியை செய்தாலும் அதிலே நாங்கள் வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு வாலிபர்கள் சில நேரம் தவறாக வழிநடத்தப்படுவதும் இருக்கிறது. சில நேரம் அவர்கள் தீவிரவாதத்துக்கு சில நேரம் என்ன செய்யப்படுறாங்க, பயிற்றுவிக்கப்படக்கூடிய சில நிலைகளும் இருக்கிறது. பிழையான வழிகாட்டுதல்களால் தவறான கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிற ஒரு நிலையையும் வாலிபர் சமுதாயத்தில் பார்க்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அறிவு சரியான வழிகாட்டுதல் தான் யாரையும் நிதானப்படுத்தும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில சில உதாரணங்களை பாருங்க. அவர் வாலிபராக இருக்கிறார்.
அவர் மக்கள்கிட்ட போய் சொல்றார். எப்படி சொல்றார்? அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்றார். அவர் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார், இன்னா புராஉ மின்கும், உங்களை விட்டு நாங்கள் ஒதுங்குகிறோம். ஏன்? வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத நீங்க எதையெல்லாம் வணங்குறீங்களோ அவைகளை விட்டும் உங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கி விடுகிறோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, விரோதமும் பகைமையும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்டு விட்டது. எதுவரையும்? ஹத்தா துமினு பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுகிற வரை. இவர் செஞ்ச சில விஷயங்களை பாருங்க. அல்லாஹு தஆலா இப்ராஹிமை பின்பற்றுங்கன்னு சொல்றான் தானே, அது வெறுமனே அவருடைய பிரச்சாரத்தில் மட்டுமல்ல, அவர் சில பிரச்சனைகளை கையாண்ட முறை இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு இளைஞர்கள் சில வேலையை செஞ்சு விட்டு ஒளிஞ்சிருவாங்க. இது வாப்பாவை கொண்டு உள்ள வைப்பாங்க, வைஃபை கொண்டு ஜெயிலில் வைப்பாங்க. என்ன, அவர் செஞ்ச வேலையும் பிழை. ரெண்டாவது பிழை செஞ்சு போட்டு அவர் ஓடிட்டாரு. மற்ற இல்ல உள்ள எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான வேலை. இப்ராஹிம் நபி அந்த அந்த மதிநுட்பத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அழகான முறையில் சொன்னார். கடைசியா ஒரு வேலை செஞ்சார். இந்த மக்களை சிந்திக்க வைக்கணுன்றதுக்காக வேண்டி, இந்த மக்களுடைய வாய்களாலே அவர்களுடைய பிழையை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் வணங்கிய சில சிலைகளை அவர் உடைக்கிறார். இப்போ இதை எடுத்துக்கிட்டு நாம என்ன செய்யலாம்? இந்த இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை பின்பற்ற உள்ள சிலையெல்லாம் உடைக்கலாமா? இல்லை. அவர் எதுக்கு செஞ்சாருன்றதை தெரியாதாங்க பிரச்சனை. அவர் உடைக்கிறார். அவர் ஏன் செய்தார் அந்த வேலையை தெரியுமா? மக்கள் திரும்பி வந்தா அவங்க என்ன பேசுவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பப்ளிக்கா இருக்கிறார், மக்களுக்கு மத்தியில். அதை எதிர்க்கிறார், அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றார். எப்படி எல்லாம் சொன்னார்? அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர் கேட்டார், அவர் தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய தந்தையை நோக்கி கேட்கிறார், மாஹாதிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபுன், நீங்க வழிபடுறீங்களே இந்த உருவச் சிலைகள் எல்லாம் என்ன? காலு வஜத்னா அபானா லஹா ஆபிதீன், இதெல்லாம் எங்களோட மூதாதையர்கள் செஞ்சதை நாங்க பார்த்தோம், நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றாங்க. அப்ப சொல்றாங்க, கால லக்கத் குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், என்னப்பா நீங்களும் உங்களோட மூதாதையர்களும் தெளிவான வழிகேட்டில் இருந்தாலுமா, உங்களோட மூதாதையர்கள் வழிகேட்டில் இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உடனே காலு அஜித்தனா பில் ஹக் அம் அன்த மினல் லாயிபின் கேட்டாங்க, உண்மையை சொல்ல வந்தியா இல்லாட்டி எங்களோட விளையாடுறாங்க. அவங்க வணங்குற விஷயங்கள் எல்லாம், அதாவது தெளிவாக அவர் சொன்ன நேரத்தில் அதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. சொன்னாங்க, காலபல் ரப்புக்கும் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், உங்களது ரப்பு யார் தெரியுமா? வானம் பூமியினுடைய ரப்பு. அல்லதி ஃபத்தரஹுன், இந்த வானம் பூமியை படைத்தானே அவனை வணங்குறதை விட்டு போட்டு நீங்களா செஞ்சு வச்சுக்கிட்டு இதையெல்லாம் வணங்குறீங்களப்பா, இது கூடுமா? இது நீங்க செய்யற வேலை நியாயமானதா? உங்களை படைச்சி உங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் தந்து உங்களை உருவாக்கி இவ்வளவு செஞ்ச ரப்புல் ஆலமீனை விட்டுட்டு நீங்களே செஞ்ச இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்குவது நியாயமா என்று கேட்கிறாங்க. கடைசியா என்ன சொல்றாங்க? தல்லாஹி சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, லஅகீதன்ன அஸ்னாமக்கும், தான் உங்களோட அந்த இந்த இந்த சிலைகளுக்கெல்லாம் நான் சதி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி பப்ளிக்காவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு செய்தியை தான் நான் சொல்ல போறேன். இப்ப சில சிலைகளை உடைச்சிட்டு அந்த பெருசு அப்படியே வச்சிடுறாங்க. இப்ப ஏற்கனவே இவர் சொல்லிட்டாரு, உங்களோட சிலைகளுக்கெல்லாம் நான் சதி பண்ண போறேன். அப்ப இவர் தான் செய்ய போறான்றது விளங்கும் மக்களுக்கு. வந்து பாக்குறாங்க, எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. யாரப்பா இந்த எங்களோட சிலைகளுக்கெல்லாம் பண்ணினது அப்படின்னு கேட்கிறாங்க. காலு மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா, எங்கட கடவுள்களுக்கு எங்கட தெய்வங்களுக்கு இலாகுகளுக்கு இப்படி செஞ்சவன் யார்? இன்னஹு லமினல் வாலிமீன், அவன் ஒரு அநியாயக்காரனா தான் இருப்பான்றாங்க. உடனே காலு, இப்ப அவர்ல ஒளிவு மறைவு இல்லையே, சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இந்த ஒரு வாலிப பையன் இப்ராஹிம் பேருள்ளவன் இப்படி சொன்னதை நாங்க கேட்டோம். அப்படியா? காலு ஃபஅது பிஹி அலா அயுனின் நாஸ், கொண்டுட்டு வாங்க, முன்னால ஆட்களுக்கு முன்னால கொண்டு வாருங்கள். லஅல்லஹும் யஷ்ஹதூன், அவர் சாட்சி சொல்லட்டும். இப்ராஹிம் நபியை கொண்டு வராங்க. இவர் ஒரு ஒரு வாலிப பருவம்,
அவர் அந்த அந்த சிந்தனையெல்லாம் நீங்க சரியா பார்க்கணும். அவர் எதுக்கு அதை செஞ்சாரு, நாம இந்த மாதிரி வேலை நம்மளும் செய்யணும் அவரை பின்பற்றி. அந்த நோக்கம் என்ன, அது ஏன் அங்கே நிறுவப்படணும் பாருங்க. கேட்குறாங்க, காலு அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், எங்களுடைய இலாகுகளை எல்லாம் இந்த மாதிரி வேலை செஞ்சது நீதானா? எப்படி கேட்குறாங்க? அவங்க இந்த உருவச்சலைன்றலாம் சொல்லலை, இந்த கல்லு இந்த மண்ணு இதுக்கு இந்த மாதிரி செஞ்சான்னு கேட்கல. எப்படி கேட்கிறாங்க? எங்களுடைய ஆலிகத்தின என்ன, இலாகுடைய பன்மை, எங்களை வணங்குகிற தெய்வங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலையை நீதானா செய்தாய்? இப்ராஹிம் நபியோட பதில் எப்படி வந்திக்கணும்? நான் செய்யலையே அப்படின்னு சொல்லிக்கலாம் தானே. இங்கதான் இளைஞர்கள் எப்படி தாவாவுல மதிநுட்பத்தோடு செயல்பட வேண்டும் என்பது இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, பல் ஃபஅலஹு கபீருஹும், பெருசு இருக்குதே, இதுதான் மற்றதெல்லாம் உடைச்சு போட்டு அது சும்மா தனியே ஜாம்பவா மாதிரி உட்கார்ந்துட்டு. அப்ப சொல்றாங்க, ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், உடைஞ்சு கிடக்குது உங்களோட கடவுள்கள் எல்லாம், இந்த கடவுள்கள்கிட்ட எல்லாம் கேளுங்க, உண்மையா அது செஞ்சுதான் நான் செஞ்சேன். நான் உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எதுகிட்ட கேட்க சொல்றாங்க? பெருசுகிட்ட கேட்க இல்ல, இந்த உடைஞ்சு கிடக்குது அதுதானே நீங்க கடவுள்னு சொல்றீங்க, அதைத்தானே வணங்குறீங்க, நீங்க அதுகிட்ட கொஞ்சம் கேளுங்க, உண்மையிலே இப்ராஹிம் உடைச்சாரா இல்லாட்டி அந்த பெருசு உடைச்சான்? சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம், அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கறாங்க, காலு இன்னக்கும் அன்துமுல் ஸாலிமூன், அந்த ஆள் சரியா தாண்டாப்பா சொல்றான், நீங்க தாண்டா அநியாயத்துக்கு போய் இதையெல்லாம் போய் வணங்குறீங்க என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனா கௌரவம் விடாத, அவங்களோட ரெஸ்பெக்ட் விடுமா? அவங்களோட பிரச்சனையே கௌரவம் தானே. அப்ப சொன்னாங்க, சும்ம நுகிசு அலா ரூஸிஹிம் லகத் அலிம்த மா ஹாஉலாஇ லா யன்திகூன், உனக்கு நல்லா தான் தெரியுமே இப்ராஹிமே, இதெல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் பேசாதே. இப்ராஹிமுடைய பாயிண்ட் இதுதான். சும்மா போய் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு ஒளிச்சு ஓடிட்டு உள்ள ஆக்களை எல்லாம் கொண்டு ஜெயிலில் வைக்கிறது போவல்ல. அவர் என்ன, இந்த சப்ஜெக்ட் அவங்க பேசணும். வாலிபர்களை பொறுத்தவரையும் இதுதான் அவர்களுடைய தாவாவிலே முக்கியமான ஒரு புள்ளி. சும்மா நம்ம தாவா பண்றோம், அங்க பிரச்சாரம் பண்றோம், இங்க பிரச்சாரம் பண்றோம் அல்ல, சந்தர்ப்பங்களையும் தேவைகளையும் எப்படி நாம் உருவாக்குவது, தாவாவிலே நாம் எப்படியான நுட்பங்களை கையாளுவது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த நேரத்தில் சொல்றாங்க, இது தெரியாதா உனக்கு? அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய டைம் அதுதான். சொல்றாங்க, கால் அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு நன்மையும் செய்யாது உங்களுக்கு தீமையும் செய்யாது என்றா இதையா போய் நீங்கள் வணங்குறீங்கன்னு கேட்கிறாங்க. இதையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, உஃபின் லக்கும் வலிம தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்களும் நீங்க எதையெல்லாம் வணங்குறீங்களோ அவைகளுக்கும் சீ என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். இப்பதான் இவங்களுக்கு பிரச்சனை வருது. இதுக்கு மேல இவனுக்கிட்ட வாதாடுறதுல வேலை இல்லை. ஏன், என்ன இருக்குது உங்களுக்கு பேச? வழிகேடர்களுக்கு வார்த்தை இல்லாட்டி வம்புல இறங்குவாங்க. இதுதான் அவங்க எடுக்கிற அடுத்த சப்ஜெக்ட். என்ன சொன்னாங்க? இதுக்கு மேல இப்ராஹிம் விட்டீங்கன்னா இந்த வேலை தொடருவார். எனவே அவரை நீங்கள் நெருப்புல போடுங்கள், வன்சுரு ஆலிஹத்தக்கும், உங்களோட கடவுளை எல்லாம் காப்பாத்துங்கன்றாங்க. யாரை போறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு உள்ள சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, அப்ப தாவாவை என்பதை பொறுத்தவரையும் அதிலே அறிவு மட்டுமல்ல, நுட்பமான வழிமுறைகளும் நமக்கு தேவை. நுட்பமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நிறைய விஷயங்களை சொல்லணும், ஆனால் சுருக்கமாக இன்னும் சில விஷயங்களை சொல்லணும். எவ்வளவு நேரமிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல சம்பவம் தான். அஹ்ஸனுல் கஸஸ், அழகான சம்பவம், நிறைய படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்றேன். நாங்க இளைஞர்களை பொறுத்தவரையும் இது கவனிக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபராக ஜெயிலுக்குள்ளே இருந்தார். என்ன குத்தம் செஞ்சார் சகோதரர்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன்டா ஏதாவது குத்தம் செஞ்சுக்கணுமா இல்லையா? என்ன குத்தம் செஞ்சார்? என்ன செஞ்சாரு? குத்தம் செய்யாததால ஜெயிலுக்குள்ள இருந்தாரு, அப்படிதானே? அந்த பெண்மணி சொல்றா, நான் சொல்ற விஷயத்தை நீ செய்யலன்னு சொன்னா ஒன்னா ஜெயிலுக்குள்ள போடுவேன். அதாவது வாழைப்பழம் தின்றேன், தின்னுங்க, கூலி வேற தாரன்ற மாதிரி ஒரு கதை தான் இது. அதை வழங்குத சொல்றது. ஒரு தப்பான ஒரு விஷயம், பொதுவா மனிதன் விரும்பக்கூடிய விஷயம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, தவறை செய்யாமல் இருந்தால் ஜெயில், செஞ்சா அவருக்கு விடுதலை. யாராவது செய்யத்தான் பார்ப்பான், நிர்பந்தம் தானே சிறு பேர் வச்சுக்கிது. அல்லாஹ்விடத்தில் யார் கேட்கிறாங்க, யா அல்லாஹ்
இவர்கள் அழைக்கிற இந்த மோசமான செயலை விட அந்த ஜெயில் தான் எனக்கு விருப்பமா இருக்குதுன்றாங்க. யாராவது ஜெயில ஆசைப்படுவானா? இல்லை, அந்த ஜெயில் பெட்டர். இவங்க கூப்பிடுற இந்த இது இளைஞர்கள் படிப்பின வரணும், இதுல தான். அந்த நபி ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் 2 கைதிகள் விஐபி, அவங்க அரச கைதிகள் 2 பேர் 2 கனவு காண்றாங்க. கனவோட விளக்கமெல்லாம் இப்போ சொன்னால் 5 நிமிஷம் ஏற்கனவே எனக்கு அலர்ட் வந்துட்டு. இப்போ அவருக்கு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அவங்க வந்து யூசுப் நபிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? யூசுவே, உங்களை பார்க்கிற நேரத்தில் இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை பார்த்தா ஒரு நல்ல ஒரு மனுஷன் மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்றாங்க. இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை பார்த்தா ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது யூசுஃபேன்றாங்க. இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நமக்கு என்ன தெரியுமா? நாம நல்ல மனுஷனா இருந்தா தான் மக்கள் நம்மளோட தாவாவை கேட்பாங்க. நாம மோசமானவர்களாக ஊர்ல இருக்கிறோம். சீட்டிங்க்கு நாம தான் நம்பர் 1, பொய்க்கு நாம தான் நம்பர் 1, ஒழுக்க கேட்டுக்கு நாம தான் நம்பவர். நாம போய் மார்க்கத்தை சொல்லும் போது ஒரு நாளும் மக்கள் கேட்க மாட்டாங்க. மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்தா நல்ல ஒரு மனுஷன் மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கம் தாங்கன்றார். பொதுவாக வாலிபர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தாவாவுக்கான சூழல்கள் உங்களை தேடி வராது, அந்த சூழலை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். யூசுப் நபி கனவுக்கு விளக்கம் சொல்றதை விட்டுட்டு நம்மளை நல்ல வேண்டி ஏத்துக்கிட்டு நம்ம கிட்ட விளக்கமும் கேட்கிறாங்கடா. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்றாங்க, உங்களுக்கு உணவு வருவதற்கு முன்பு உங்களுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஸாலிகுமா மிம்மா அல்லமனி ரப்பி, அது எனது ரப்பு எனக்கு கற்று தந்திருக்கிறான். ரப்புட சப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டா, கனவுக்கு தானே விளக்கம். எனது ரப்பு எனக்கு சொல்லி தந்திருக்கிறான். இப்ப ரப்ப கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, சப்ஜெக்ட கிரியேட் பண்றாங்க. அப்ப ரப்பு யாரு சொல்றாங்க? இன்னி தரக்து மில்லத கௌமின் லா யுமினுன், இந்த ரப்ப நம்பாம இருக்கிறாங்களே அந்த சமுதாயத்தை நான் விட்டுவிட்டேன். வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன், அவர்கள் ஆகிரத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். வத்தபஅது மில்லத ஆபாஇ இப்ராஹிம் வ இஸ்ஹாக், இப்ராஹிம் இஸ்ஹாக் என்னுடைய மூதாதையர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ அவர்களை நான் பின்பற்றுகிறேன். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், இந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை. யூசுப் நபி சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறான். யா சாஹிபய ஸஜன், சிறையில் வாழுகிற என் தோழர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைரன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், இந்த உலகத்தை பல கடவுள்கள் இருந்தா நல்லமா அல்லது ஒரே ஒருவன் கடவுளாக இருந்தா நல்லமா? என்ன ஆன்சர் அவங்க பண்ணணும்? இல்லை நிறைய கடவுள் இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஒரு ஆள் மழையை பொழிப்பார், இன்னொரு ஆள் காற்றை வீச வைப்பார், இன்னொரு ஆள் வெயிலை கொண்டு வருவார், சூரியன் இன்னொரு ஆள் இறக்கி விட்டுவார், சந்திரனை கொண்டு வர நல்லாவா இருக்கும் உலகம்? ஒரு கடவுள் இருந்தா தான் அந்த உலகம் சரியாக இயங்கும். அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைரன் அமில்லா அல் வாஹிதுல் கஹார். கேட்குறாங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்க தொடர்ந்து வாசி பாருங்க, குர்ஆன்ல சூரா யூசுப்ல வருது. இதில் நம்ம படிக்கும்போது என்ன நமக்கு தோணுதுண்டா, தாவாவுக்கான அந்த சப்ஜெக்டை கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். இதுதான் நுட்பம். பஸ்ஸுக்கு பக்கத்தில் நீங்க பஸ்ல போறீங்க, ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, தொங்கிக்கிட்டு வராங்க. நம்ம அந்த அம்மா நம்மளை பாத்திரக்கூடாதுக்காக தூங்குற மாதிரி நடிக்கிறோம். இறங்குற நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு கொள்றீங்களா? இந்தாக்கி புத்தகம் வாசிங்கன்னா அதை வாசிப்பாங்களா? அதை இல்லை, அம்மா கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க, நான் எழும்பி நிற்கிறேன். எங்களோட மார்க்கத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு எங்களோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பற்றி தெரியுமாம்மா? இந்தாங்க புத்தகத்தை படிங்கன்னா படிப்பாங்க. இது அவர் கண்ணபத்தியில் இருந்தார், இறங்கும் போது இந்தாங்க புத்தகம் படிங்கன்னா அங்கனே விசிறி போயிடுவாங்க. தாவா களத்தில் மிக முக்கியமாக வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சகோதரர்களே, இந்த தலைப்பை ஒரு 10 தொடர் செஞ்சா தான் இதில் உள்ள நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம். இவ்வளவு விஷயங்கள் ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு உருவாக்கி இந்த மார்க்கத்தை நாமும் தெரிந்து
பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். இந்த இனிமையான சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல வந்து ஆர்வத்தோடு இந்த மார்க்கத்தை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிற சிறுவர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், அல்லாஹ் இவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த இடத்தை கொடுக்கணும்னு நான் இவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு லீவு நாள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அல்லாஹ்வை நேசிக்கிற உங்களோட உள்ளங்கள் இந்த இடத்துல உங்களை அமர வைத்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக துஆ செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.